இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாமா? அவன் தான் உன்னை பிளாக் பண்ணிட்டால, அவனை இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றத நல்லா கேளு, நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன்று கூடவே இருக்கணுங்கிறது. எந்த சூழ்நிலைக்கு போனாலும் எப்படியாச்சும் நம்மளை கொண்டு வந்துருவாங்க. அப்படி சொல்லாத, நான் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட். அவன் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட். என்ன தாண்டி அவளுக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டான். அதான் அவன் என்ன விட்டு போயிட்டானே. நீ போடுற பாஸ்வேர்டையா மறந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுக்குற நாய் நீ. ஒன்னால அவங்கள மறக்க முடியலையா? சொல்றது கேடி பைத்துக்காரி. அவள ஒரு ஆளு கிடையாதுடி, நீ ஒரு அழகு தேவதை. உன்னை விட அவனுக்கு பெற்ற யாரும் கிடைக்க முடியலையே. லவ் ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளை தேத்திடுவாங்க, லவ்வுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பாருங்க. இப்போ இந்த மாதிரி தான் முக்கால்வாசி நடந்துட்டு இருக்குது. இனிமேல் தான் ட்விஸ்டே இருக்குது பாருங்க. சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, நம்ம என்னமோ பண்ண போய் அது என்னமோ நடந்துருச்சு. அந்த மாதிரி தான் இதாகிப்போச்சு. இப்போல்லாம் பொண்ணுக்கிட்ட பேசுகிறக்கே பயமாக இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்ருவாங்கன்னு. அது நல்லது பேசினாலும் தப்பாக போயிரு, கெட்டது பேசினாலும் தப்பாக போயிரு. இப்போல்லாம் ஒரு நல்லா செய்கிறக்கு கூட பயப்படுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கி விட்ருவாங்களான்னு. இப்போல்லாம் பொண்ணுங்களோட பசங்க தான் பாதுகாப்பாக இருக்கணும் மாட்டாக்குது. அட்டினாலாடி அப்போ அட்டி பிரிச்சு எடுத்துட்டாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு இது எது கடிச்சாங்கன்னு எனக்குன்னு தெரில. எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அடி அடிக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நினச்சி பாருங்க எந்த அட்டி இருக்குமுன்னு. இப்போ எதுக்கு அடித்தாங்கன்னு தெரில. லவ் பண்ணி சிக்கிட்டோம்னு நினச்சி அடிக்கிறாங்களா, இல்லை எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு எல்லாத்துக்கு முன்னாடியே என்னை இப்படி அடிக்கிறியே அப்படின்ட்டு அடிக்கிறாங்களான்னு தெரில. மெல்ல அடித்ததுக்கு இந்த அடினா கொஞ்சம் இழுத்தடிச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, ரணகலமே ஆயிருக்கு. உங்களோடையெல்லாம் சேர்ந்து இப்படி தான் சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த பொண்ணு போட்டு சாத்துன்னு சாத்தி பிடிச்சி அட்டாக்குது. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. லவ் கூட ஒழுங்காக பண்ண தெரில, நீ எல்லாம் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி தான் போட்டு சாத்துன்னு சாத்திட்டுருது. என்னவா இருக்குன்னு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போல்லாம் முக்கால்வாசி பேர் கல்யாணம் மூச்சிட்டு தான் புலம்புறாங்க. போகாத கோயில் கிடையாது, வேண்டாத சாமி கிடையாது. நான் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்ககிட்ட வந்து நான் அப்படி மாட்டிட்டு காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நீயாவது ஏதோ பண்ணதுல தப்பு பண்ணிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். நான் எதுவுமே பண்ணாம கரெக்டு. பொண்ணுங்கனாச்சு ஏதோ ஒரு தப்பு பண்ணி தான் மாட்டிக்கிறாங்க, பசங்க தப்பே வேணாம மாட்டிக்கிறாங்க. இப்படி தான் சொல்லிட்டு நீ குடும்பத்தை ஓட்டணும். வேறு வழி வேறு ஏதோ ஒன்று சொன்னோம்னா அது பிரச்சனை பெருசாகி போயிரு. அதனால் இந்த மாதிரி பிட்டுகளை போட்டு தான் நம்ம சமாளிச்சுட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் நக்குல் இனிமே அப்படித்தான். இந்த வீடியோ பாருங்கள். பசங்களோட எக்ஸ் மட்டும் எப்பவுமே விட்டு தர மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவைய அதே மாதிரி தான். பொண்ணுங்க மாறல, ஆனால் பசங்க மாறவே மாட்டாங்க. बेटा ने मामा बोलो, मामा फिर से बोलो, मामा एक बार और बोलो, मामा जली ना तेरी। अब देख तू. இந்த பையனோட எக்ஸ் வந்து மாமா மாமான்னு கூப்பிட்ட சொல்லுது, ஆனால் பசங்க அப்படி எல்லாம் விட மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. பசங்க எப்பவுமே விட்டு தர மாட்டாங்க. கடைசி வரைக்கும் மனசில் இருந்துட்டே தான் இருப்பாங்க. அதோட சாம்பிள் தான் இது. அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டு உட்காந்துருக்குறேன். பார்த்தியா, பசங்க எப்பவுமே மாற மாட்டாங்க. கடைசி வரைக்கும் எக்ஸோட பசங்க பிள்ளைங்க அப்பான்னு தான் கூப்பிட சொல்லுவாங்க. எக்காரணத்தை கொண்டு மாற்றி கூப்பிட சொல்ல மாட்டாங்க. பொண்ணுங்கனாச்சு மாற்றி கூப்பிட சொல்லுவாங்க. ஆனால் பசங்க எத்தனை கூட்டமாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் கட்டின ஒண்டாட்டியே இருந்தாலும் சரி, அப்பான்னு தான் கூப்பிட சொல்லுவாங்க. அதுதான் பசங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துக்குதான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பாருங்கள். போன வீடியோவுக்கு அதுக்கு மேலேயே இருக்குது இந்த வீடியோ. மச்சான், அவன் எக்ஸுக்கு பிறந்த பையன் உன்ன மாதிரியே இருக்கான். அதனாலதான் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியும். எனக்கு தெரியுமே, அது தெரியட்டா மறப்புவேன். என்ன விளையாட்டா? 20,000 ரூபாய் விட்டு அப்படியே விஷயம் தப்பிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரெண்டு கூடவே இருந்துட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு பிளாக்மெயில் பண்ணியே அத்தனை செலவையுமே அவனவே பார்த்துக்க வச்சிருவாங்க. பிளாக்மெயில் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அவன் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அதே விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லியே
வேணுங்கிற அளவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்குவேன். நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவனுக்கு செலவு பண்ணணும். அப்போ தான் சொல்ல மாட்டேன். क्या आप लोग अपनी हंसी रोक सकते हो? लेट्स गो। कौन हो तुम? அவன் வீட்டுக்கே போய் அவன் பொண்டாட்டி முன்னாடியே நீ யாருன்னு கேட்டால் அவனுக்கு கோபம் வருமா வராதா? அந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்க மாட்டாக்குது. அதனால ஒரே அடிச்சா பாரு. எல்லாம் தெரிச்சுட்டு ஓடிட்டானுங்க. ஆனாலும் இவனுக்கு இந்த இவ்வளோ கோபம் ஆகாது. ஒரு குடும்பத்துக்கு இந்த கோபம் ஆகவே ஆகாது. இப்போல்லாம் முக்கால்வாசி இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. உண்மையாலுமே ரீல்ஸ் பார்த்து இப்படி பண்ணுறாங்களா இல்லை உண்மையாலுமே நடக்கிறத பார்த்தா ரீல்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. அம்மா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவர் என்ன பொண்ணு பார்க்க வருவாருன்னு சொன்னலம்மா. இப்போ நான் பொண்ணு பார்க்க வர மாட்டேன், எங்க வீட்ல ஒத்துக்கல, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாருமா. என் தங்கத்தையா வேண்டாம்னு சொன்னாங்க, என் வயசையா வேண்டாம்னு சொன்னாங்க. நீ கவலைப்படாத ரம்யா, நான் இருக்கேன் உனக்கு. அவங்க வீட்ல யார்கிட்ட பேசணும்? அவங்க அம்மா கிட்டயா அவங்க அப்பா கிட்டயா? அவர் வைஃப் கிட்டயும் பசங்க கிட்டயுமா. இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அந்த இப்போல்லாம் கல்யாணம் மூச்சையை தான் அதிகமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் மூக்காதையோட கம்முனுக்குறாங்க. கல்யாணம் மூச்சையை தான் அதிகமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இந்த 20 வயசு 22 வயசுலையெல்லாம் அதிகமாக கல்யாணமானவங்க தான் இப்போ அதிகமாக லவ் பண்ணிட்டு திரியிறாங்க. கல்யாணம் மூஞ்சைகளை லவ் பண்ணுறது இப்போ ஒரு ஃபேஷனாகவே ஆகிப்போச்சு. கல்யாணம் மூக்காதையோட லவ்க்கு எதுவும் பண்ணாமல் கம்முன்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கல்யாணம் மூச்சிட்டு இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு திரிகிறாங்க பாரு, அவங்களோட அட்டகாசம் தாங்க முடியாது. யாராக இருந்தாலும் அவ எல்லைக்கு போனோம்னா அடிக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்குது. அவங்களோட எல்லைக்கு போயிட்டீங்கன்னா வைங்க, யாராக இருந்தாலும் ஒரு கை வைப்பாங்க. तो उससे मेरा क्या फायदा? और अभी तो रुको, क्लाइमैक्स अभी बाकी है। अच्छा ठीक है, समझ गया। ஆனால் நான் என்ன வரைக்கும் நல்லாத்தானே இருந்தேன். கிட்ட நிற்க வரைக்கும் நல்லாத்தான் இருந்தேன். ஆப்போசிட்டில் உள்ளே கேட்டேரி கூச்சன்னு என்னென்ன ஓடு போடுறான்னு பாருங்க. கேட்டுக்குள்ளே இறங்கி வரமாட்டான்னு ஒரு தகுரியம். அதுதான் அவ எல்லைக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் திமிரு பண்ணத்தான் செய்வாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே நிற்க வரைக்கும் கம்முன்னு நின்றுச்சு. கேட்டு எகிரி குதிச்சோன்னே உழைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. தோளுக்கு மேலே பசங்களோ பிள்ளைகளோ வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க லவ்வர் சொல்கிறதான் கேட்பாங்க. வீட்டில் யார் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அவ அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவ அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ யாரையா வேணா கேள்விலாம் கேட்கறதுக்கு? அவன் என் பாய் ஃப்ரெண்ட் என்ன வேணா பண்ணுவான். அவன் குடிப்பான், கூத்தியா வைப்பான். உனக்கு என்ன பிரச்சனை? என்னது குடிப்பானாவா? யாரா அவன் குடிப்பானாவா? குட்டி நாய் வாயில மாவான்ட்டு பைத்தியமா? அவன் குடிப்பான், உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன கேள்வி கேட்கறது? யார் அந்த கிளி கிளிக்கிட்ட? உங்க அப்பா தான்டா. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இதுதான் பிடிச்சிருக்க மாட்டேங்குது. குடிக்கணும், அந்த மாதிரி அதையும் இதையும் பண்ணிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ வீட்டில் உனக்கு ஏதோ இருந்தால் கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் சேர்ந்து கெடுத்து விட்டேன். அதெல்லாம் என்ன சொல்ல முடியும்? இப்போ இருக்கிற லவ்வர்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறாங்க. யாருக்கோசரையும் யாரையும் விட்டு தர மாட்டாங்க. இப்போ உங்கள் பையனோ பொண்ணோ லவ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பூரா பொண்ணுங்க லவ் பண்ணாங்கன்னா பசங்ககிட்ட போயிரு, பசங்க லவ் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிரு. அவங்க கண்ட்ரோலெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. வீட்டில் யார் சொல்கிறதை கேட்க மாட்டாங்க. கடைசியில் எல்லாம் பட்டு முடிஞ்சும் கடைசியில் தான் வீட்டுக்கே வருவாங்க. இதெல்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்துட்டு போகிற பசங்க. இப்போ நான் என்னத்தை பண்ணிட்டேன்? மரத்து மேலே எல்லாம் ஏறி போயிட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சி நின்றுருக்குறாங்க. எல்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற பசங்க. பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடந்த காலம் போய் பொண்ணை பார்த்தா மரத்தில் ஏறி நடக்கிற காலம் ஆகிப்போச்சு. பொண்ணுக்கிட்ட போய் பிரச்சனைகள் சிக்கிறத விட இந்த மாதிரி மேலே மரத்தில் ஏறி கீழே விழுந்து அடிபட்டால் கூட அந்த பிரச்சனையை ஒரு சின்ன பிரச்சனையாக போயிரும்னு நினச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட முகத்தை பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இவன் மரத்து மேலே எல்லாம் ஏறி அங்கே ஏறி போயிட்டுக்கிறானே அப்படின்னு நினச்சி நின்றுருக்குது. உங்கள் எக்ஸை நீங்கள் அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் எக்ஸே உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும். அது எந்த மாதிரி இடம்னு நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் எக்ஸ் அது பாய் ஃப்ரெண்டோட வரும்போது அடிச்சிங்கன்னா அழுங்காப்பில் அடிச்சிங்கன்னா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. கம்முன்னு இருந்துக்குவாங்க. எந்த பிரச்சனையும் ஆகாது. அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிங்கன்னா கம்முன்னு இருந்துக்குவாங்க. ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சதெல்லாம் வச்சு அழுத்திட்டாங்க.
விழுந்தா பார்த்தீங்களா? ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லை. ஒன்று கூட போக முடியாத அளவுக்கு வேலை செஞ்சுட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க பாரு. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம், தேவைப்படும். ਸੱਜਣਾ ਦੇ ਨਾਲ ਨਹੀਂ ਦਰ ਜਿੱਥੇ ਮਿਲੇ ਉੱਥੇ ਲੰਮਾ ਹੱਕ ਕਿਸੇ ਦਾ ਨਹੀਂ ਸਾਧਨ ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கேஸ் பார்த்துக்கிறேன், ஆனால் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி பைப் வச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன். வேலையில் அவ்வளோ ஒரு சின்சியர், ஒரு நிமிஷம் கூட கஸ்டமரை நிற்க வைக்க விட மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.